சாந்தி 5/9/2024 முரளியிலிருந்தான ஸ்லோகம். தங்களின் ஒவ்வொரு வினாடியையும் மூச்சையும் பொக்கிஷத்தையும் தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்துபவர்கள் வெற்றி சொரூபங்கள். முயற்சி செய்வதால் நாம் வெற்றி பெற முடியும் என்று கூறினாலும் அந்த முயற்சி சரியான முறையில் செய்யப்பட்டாலே அதிலிருந்து கிடைக்கும் வெற்றி மகத்துவமானதாக இருக்கும். அதாவது எமது வினாடி மூச்சு ஏனைய பொக்கிஷங்களை தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்தினால் வெற்றி அடைய முடியும். இவற்றை நாம் தகுதியான முறையில் பயன்படுத்துகின்றோமா என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். சில சமயங்களில் கவனையினம் என்ற மாயாவுக்குள் நாம் சிக்கும்போது இவற்றை சரியான முறையில் பயன்படுத்த தவறிவிடுகிறோம். அது மட்டுமல்லாமல் தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்துவதற்கான விழிப்புணர்வு நம்மிடம் இல்லாமல் போய்விடுகிறது. தினமும் நாம் முரளி கேட்கும் மூலம் பாபா நமக்கு அடிக்கடி இதை ஞாபகப்படுத்துகிறார். அதோடு எப்படி இவற்றை தகுதியான முறையில் பயன்படுத்துவது, இந்த சமயத்தில் எவ்வாறு என்பதையெல்லாம் அவர் தினமும் நமக்கு இந்த முரளியில் தெளிவாக புரிய வைத்து கொண்டிருக்கிறார். இந்த சங்கம யுகத்தில் இந்த நேரம் மூச்சு பொக்கிஷங்களை நாம் தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்துவோமானால் அதன் பலாபலன் நாம் பல பிறவிகளுக்கு அதை நாம் அனுபவம் செய்ய முடியும். ஏனென்றால் இந்த வெற்றி தகுதியான முறையில் பயன்படுத்தினால் இந்த நேரத்தில் இதற்கான பிரதிபலன் பல மடங்கு நன்மை எம்மால் பின்பு அனுபவம் செய்ய முடியும். இந்த சங்கமயுக நேரமே அதற்கான அத்திவாரமாகும். நாம் இதற்கு எம்மை அடிக்கடி சோதித்து பார்க்க வேண்டும். இவற்றை நாம் வீணாக்குகின்றோமா? ஏனென்றால் இந்த பொக்கிஷங்களை வீணாக்குவதற்கு இந்த தமோபிரதான உலகத்தில், அதாவது இந்த தூய்மையற்ற உலகத்தில் பல விடயங்கள் முன் இருக்கின்றன. ஆகவே நாம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். விகாரங்களின் ஆதிக்கம் அதிகரிக்க அதிகரிக்க பகுத்தறியும் சக்தியும் இல்லாமல் போய்விடுகிறது. ஆகவே நாம் பல வேளைகளில் ஏமாற்றப்பட்டு விடுகிறோம். ஆகவே தினமும் நாம் நமது யோகத்தின் மீது சரியான கவனம் செலுத்துவோமானால் நமது ஆத்மா அந்த பகுத்தறிவு சக்தியை விருத்தி செய்து ஏமாற்றப்படுவதிலிருந்து பாதுகாக்க முடியும். அப்போது அவருக்கு சரிபுலை தெளிவாக தெரியும். இதையும் வீணாக்காமல் சரியான முறையில் பயன்படுத்தி அவர் வெற்றி பெறுவார். ஓம் சாந்தி.